அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். உன்னை பார்த்தா தலைவன் மாதிரி தெரியலையே. நம்புங்க, அம்மா சத்தியமா நான் தான் தலைவன். ஏண்டா அடுத்தவன் காசில் உனக்கு ஆஃபும் பெப்பர் சிக்கனும் கேட்குதா? இங்கே பாருங்க பிரதர், நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சி தேடி வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதனால தான் ஆர்டர் பண்ணிட்டேன். நீ பணம் எடுத்தது கூட உன்னை மன்னிச்சிருவேண்டா. அப்பா, அது போதுங்க. வாங்கின ஆஃபில் ஆளுக்கு ஒரு குவார்ட்டர் அடிச்சுக்கலாம். ம் டிஷ்யூ, டிஷ்யூ. ஏங்க, மன்னிச்சதுக்கப்புறம் எதுக்குங்க திருப்பியும் அடிக்கிறீங்க? ஆனால் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டைலாக் விட்டியே, ஞாபகம் இருக்கா? என்ன டைலாக்கு? எனக்கு மறந்து போச்சு. அப்பா, ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு. இந்த 500 தொலைச்சவன் ஒரு 5000 தொலைச்சிருந்தா ஒரு மாதத்துக்கு அப்பப்போ வந்து வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமேன்னு சொன்னேன். ஏண்டா 500 தொலைச்சதுக்கு நான் 1000 குடிச்சிட்டு உக்காந்துருக்கேன், உனக்கு 5000 தொலைக்கணுமா? எப்பா, என்ன அடி அடிக்கிறாயா? ஏண்டா நானே ராவா அடிச்சிட்டு இருக்கேன், உனக்கு பெப்பர் சிக்கன் கேட்குதா? சார், பெப்பர் சிக்கன் ரெடி. ஆஹா, நேரங்காலம் தெரியாமல் பெப்பர் சிக்கனை கொண்டு வரேன் ஐயா. பெப்பர் சிக்கனையே பார்க்குறானே ஐயா, ஒருவேளை தட்டி விட்டுருவானோ? ஹலோ, பெப்பர் சிக்கன் வேணும்னா எடுத்து சாப்பிடுங்க, நான் எதுவும் நினைக்க மாட்டேன். ஏண்டா ஏன் காசியை எடுத்து எனக்கே பெப்பர் சிக்கன் கொடுக்குறியா? ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு, சாப்பிட்டு தானே ஆகணும். வேணும்னா ஒரு கட்டிங் அடிச்சுட்டு அப்புறமா பெப்பர் சிக்கன் சாப்பிடுங்க. மரியாதையா 2000 பணத்தை வச்சுட்டு போ. என்னது 2000? ஏயா, 500க்கு 1500 வட்டியா என்ன? நீ 5000 ஆசைப்படையில் நான் 2000 ஆசைப்படக்கூடாதா? என்ன நாக்குமுக்க குடிகார சங்க தலைவர், நல்லா இருக்கீங்களா? ஆஹா, நம்ம ஊருகா பார்ட்டி, இவன் எப்படி இங்கே வந்தான்? தீர்ப்பை தள்ளி வச்சுட்டு போனவன் திடுதிப்புன்னு வந்திருக்கான ஐயா. என்னோட பணத்தை எடுத்த ஆளை நீங்கள் மட்டும் அடையாளம் காட்டலைன்னா தெரியாமலேயே போயிருக்கோம். என்னது, இவன் தான் நம்மளை காட்டி கொடுத்துருக்கானா? ஆஹா, மரியாதையா பணத்தை எடு. ஏயா, நானே ஓன் காசில் சரக்கும் பெப்பர் சிக்கனும் வாங்கி வச்சுருக்கேன், என்கிட்ட வந்து காசு கேட்குற? காசு இல்லைன்னா பேண்ட் சட்டையை கழட்டிக்குங்க. யோ யோ யோ, ஏயா சும்மா இருக்க மாட்டியா? மரியாதையா பேண்ட் சட்டையை நீயே கழட்டி தரியா இல்லை நான் கழட்டி கட்டுமா? யோ வேணாயா, சொன்னா கேளியா, அசிங்கமாயிடும். கையில் அசிங்கமானா மோதிரம் உங்களுக்கு என்ன? சொன்னா கேளுங்க ஐயா, இது வேலைக்கு ஆகாது, நீங்களே கலட்டுங்க. ஹலோ, என்னது இது சிறுபிள்ளைத்தனமாலாம் இருக்கு? சொன்னா கேட்க மாட்டீங்களா? நான் ஜட்டி போடலையா? யோ, ஏன் இப்போ அடிச்ச? குடிக்கிற உனக்கு ஒரு ஜட்டி கூட வாங்கி போட முடியலையா? அதானே, நீங்கள் பேண்ட்டை விட்டுட்டு சட்டையை மட்டும் கழட்டுங்க. ஆஹா, புது சட்டையை கழட்டிட்டான் ஐயா. இந்த சட்டையை அட்வான்ஸாக வச்சுக்கிறேன், என் பணத்தை உன் சங்கத்தில் வந்து வசூல் பண்ணிக்கிறேன், வர்றேன். ஆஹா, வெறும் உடம்போடு நிற்க வச்சுட்டு போயிட்டானே ஐயா. ஏப்பா, போட்டு கொடுத்ததும் இல்லாமல் எதுக்குப்பா இப்படி ஒரு தீர்ப்பை சொன்னேன்? தீர்ப்பு ஒன்றும் நான் சும்மா சொல்லலை, அதுக்கு பதிலாக இந்த ஆஃபையும் பெப்பர் சிக்கனையும் நான் எடுத்துக்கிறேன். ஆஹா, பணத்தை தொலைச்சவன் சட்டையோடு போயிட்டான், தீர்ப்பு சொன்னவன் சரக்கோடு போயிட்டான். கட்டிங் வாங்கினாலும் ஆஃப் வாங்கினாலும் இவன் தானையா எடுத்துகிட்டு போய் குடிக்கிறான். ஆஹா, சட்டை போச்சு.